செவிச்செல்வம். இன்றைய நிகழ்ச்சியில் விடியலின் ரகசியம் என்ற பொருளில் தனது கருத்துக்களை சொல்பவர் பழ மாரவர்மன் அவர்கள். இன்றைய நாள் எனக்கு எப்படி அமையப்போகிறது என்று நாம் யோசிப்பது நாம் காலையில் கண் விழிக்கும் முதல் சில நிமிடங்களில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நம் தமிழ் மரபில் விடியல் என்பது வெறும் பொழுது புலர்தல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக, அறிவியல் மற்றும் வாழ்வியல் நிகழ்வு. திருப்பாவையும் திருவம்பாவையும் திருநெடுந்தாண்டகமும் இறைவனை துயிலெழுப்ப பாடியவை மட்டுமல்ல, மனிதனின் சோம்பலை தட்டி எழுப்ப பாடியவை. சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதம் என்பது வெறும் வழிபாட்டுச் சடங்கல்ல, நமக்குள் உறங்கி கிடக்கும் நற்பண்புகளையும் பேராற்றலையும் தட்டி எழுப்பும் ஒரு உன்னதமான மனோவியல் உத்தி. ரோமாபுரி பேரரசர் மார்க்ஸ் அரேலியஸ் தன் குறிப்பேட்டில் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை எழுதுகிறார். காலையில் படுக்கையை விட்டு எழ மனமில்லாமல் சோம்பல் எட்டி பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ளே நீ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள். நான் ஒரு மனிதனாக கடமையாற்ற எழுந்திருக்கிறேன். அதற்காக படைக்கப்பட்ட நான் போர்வையை போர்த்திக் கொண்டு படுத்திருக்கலாமா? பேரரசருக்கே இந்த தவிப்பு இருக்கிறது என்றால் நமக்கு இருப்பது இயற்கைதானே. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த சோம்பலை எப்படி வென்றார்கள்? அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான காலத்தை அவர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்றனர். உலகம் இன்னும் விழித்துக் கொள்ளாத அந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் இடையே மட்டும்தான் ஒரு பேரமைதியான உரையாடல் நடக்கும். அதுதான் ஒரு மனிதனை மேதையாக்குகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அந்த நேரத்தில் காற்றில் ஓசோனின் அளவு மிக அதிகமாக இருக்கும். இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம் உடலின் செல்கள் புத்துணர்ச்சி பெற்று மூளையின் செயல்திறன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கிறது. மனித உடலுக்குள் இயற்கையாகவே ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அறிவியல் சிர்காடியன் ரிதம் என்கிறது. அதிகாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் நம் கண்களில் படும்போதுதான் உடலுக்குள் கார்டிசோல் என்ற சுறுசுறுப்புக்கான ஹார்மோன் சுரக்கத் தொடங்குகிறது. இயற்கையோடு இணைந்து அதிகாலையில் எழுபவர்களுக்கு மன அழுத்தமே வருவதில்லை என்கிறது நவீன மருத்துவம். இதையேத்தான் நம் சங்க இலக்கியமும் மிக அழகாக படம் பிடிக்கிறது. வைகறை பொழுதில் வண்டுகள் மலர்களை துளைத்து தேன் குடிப்பதைப் போல அதிகாலை பொழுது நம் அறிவை துளைத்து ஆற்றலை தர வேண்டும் என்கிறது ஒரு சங்கப்பாடல். பரிபாடல் காட்டும் வைகறை பொழுதோ இன்னும் அற்புதம். அதிகாலையிலேயே யானைகள் பிளிரும் ஓசை, வேதங்கள் ஓதும் ஓசை, வீணையின் நாதம், மத்தளத்தின் சத்தம் என ஒரு பேரொளியோடு ஆனால் நேர்மறை ஆற்றலோடு விடியல் தொடங்கியதாக மதுரை மாநகரை காட்சிப்படுத்துகிறது பரிபாடல். சோம்பலை விடுத்து அதிகாலையில் எழுந்து உழைப்பவனை பற்றி தெய்வப்புலவர் வள்ளுவர் எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் கேளுங்கள். மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து, சோம்பலை தன் ஆபரணமாக கொண்டு சோம்பித் திரிகிறவனுடைய குடியும் சிறப்பும் அவன் அறியாமலேயே அழிந்துவிடும் என்கிறார். அதனால்தான் முண்டாசு கவிஞன் பாரதியும் பாப்பா பாட்டில் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று விடியலின் சுறுசுறுப்பை நம் நாடி நரம்புகளில் ஏற்றினான். அதிகாலை அமைதி என்பது இயற்கையின் ரீபூட் புத்தான். இங்கே ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குரு தன் சீடனிடம் இருள் விலகி வெளிச்சம் வந்துவிட்டது, அதாவது உனக்குள் விடிந்து விட்டது என்பது எப்படி அறிவாய் என கேட்டார். சீடன் சொன்னான், சுவாமி, தூரத்து மிருகங்களில் எது ஆடு எது மாடு என தெளிவாக தெரியும் போது குரு மறுத்து தலையசைத்தார். சரி, தூரத்து மரம் தென்னையா பனையா என அடையாளம் காண முடியும் போது குரு அப்போதும் மறுத்துவிட்டு சொன்னார், எப்போது உன் எதிரே வரும் ஒரு மனிதனை பார்த்து இவன் என் சகோதரன் என்று உன் மனதில் அன்பு பிறக்கிறதோ அப்போது உனக்குள் உண்மையான விடியல் பிறந்துவிட்டது. நேயர்களே, கடிகாரத்தின் அலாரச் சத்தத்தை கேட்டு எழுவதற்கும் விடியலின் அழகை ரசிக்க எழுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அலாரச் சத்தம் உங்களை கடமைக்காக எழுப்புகிறது, ஆனால் அதிகாலை பொழுது உங்களை புதுமைக்காக எழுப்புகிறது. படுக்கையில் புரளும் ஒவ்வொரு 5 நிமிடமும் நம் வாழ்வின் ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் தள்ளி போடுகிறோம் என்று அர்த்தம். எனவே மொபைல் திரையின் செயற்கை வெளிச்சத்தில் விடியலை தொலைத்து விடாதீர்கள். ஜன்னலை திறந்து காவிரியின் குளிர்ந்த காற்றோடு வரும் அதிகாலை பொழுதை நெஞ்சார சுவாசியுங்கள். சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதத்தோடு சுறுசுறுப்பை துணையாக கொண்டு ஒரு புன்னகையோடு புதிய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோம். செவிச்செல்வம். இதுவரை
விடியலின் ரகசியத்தை எடுத்துரைத்தவர் பழ மாரவர்மன் அவர்கள்.